வெல்கம் டு ஸ்மார்ட் வெஸ்லிங் சேனல். சம் இன்ட்ரெஸ்டிங்கான வெஸ்லிங் நியூஸாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் ஒன்று தட்டி விட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும் நம்மளுடைய அமெரிக்கன் நைட் கோடி ரோஸ்லேருந்து. அடடா, நம்ம நினச்சது நடந்துடும் போலேயே. கோடி ரோஸ் என்ன சொல்லியிருப்பார், நான் பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப் தோற்றுறேன், திருப்பி என்னால் டேரெக்டாக போய் சாம்பியன்ஷிப்புக்கு மோத முடியாது, ஏன்னா ரூல்ஸ் அப்படி போட்டு மேட்ச் பண்ணுது. அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஒரு ஐடியா இருக்குது, இதை பண்ணி தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அது என்னடான்னு யோசிச்சா, ராயல் ரம்பிள் இல்லை எலிமினேஷன் சாம்பு, அதை வின் பண்ணி தான் நான் திரும்பி போயிட்டு சாம்பியன்ஷிப்புக்கு மோத முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ராயல் ரம்பிளில் அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இருக்க போகிறேன், நான் தான் ஃபஸ்ட்டு இதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவருடைய போஸ்டரும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கவராக வச்சு விட்ருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, திருப்பி வின் பண்ண வச்சு திருப்பி அந்த 3வது டைம் அந்த சரித்திரத்தை படிச்சிருவாரோ அந்த மாதிரி இருக்கும். சரித்திரம் படைக்க மாட்டார் இந்த டைம் இந்த மாதிரி ராயல் ரம்பிள் வின் பண்ணாரா ஒரே பூஸ் கிளம்பிடும். ஏன்னா ஆல்ரெடி இந்த மைக் ஸ்பீச்செலாம் கொடுக்கும்போதே ட்ரூவை சப்போர்ட் பண்ணுறாங்க, கோடியே இது பண்ணுறாங்க, ஏற்றுக்க மாட்டுறாங்க, கோடியை பூ 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 பண்ணுறாங்க. நினச்சி பாருங்கள், ஒரு பேபி ஃபேஸாக இருக்கவங்கள பூ பண்ணால் எவ்வளோ கடுப்பாகும். இவருக்கு பூவுக்கு ஏற்ற மாதிரி கடுப்பாகி கத்தி ஸ்டோன் கோல்டு இந்த மாதிரிலாம் பண்ணலையா, 3 டைம் ராயல் ரம்பிள் வின் பண்ணலையா, அப்படி இப்படின்னு கத்திட்டு பார்த்தீங்கன்னா நானும் வின் பண்ணுவேன், வின் பண்ணியே தருவோன்ற மாதிரி சொல்லிட்டு போயிருக்காரு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்க வாய்ப்பு இருக்குது. கோடி, ஜேக்கா ஃபாட்டு, அப்புறம் ட்ரூ மேக்கி, பேங்கெட்டயர்ன்ற மாதிரி. அது என்னை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அஃபிஷியல் ஆகலை, ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்திருக்கு. பார்க்கலாம், அது அஃபிஷியல் ஆனாலும் தெரியும் அது நடக்குதா என்னன்னு. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா நம்ம பயந்த மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துன்னு வருது. கோடி ரோஸும் அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த 2026ஓட ராயல் ரம்பிளில் இருக்க போகிறாரு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவர் தான் இது பண்ணுறாரு, நான் தான் ராயல் ரம்பிளில் இருக்க போகிறேன். இப்போ வரப்போகிற மண்டே நைட்டில் சில பெரிய பெரிய ஆளுங்க சொல்லலாம், நானும் ராயல் ரம்பிள் இருக்க போகிறேன், நானும் ராயல் ரம்பிளில் இருக்க போகிறேன்ற மாதிரி. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இவங்க பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னு பெரிய பேச்செலாம் போயிட்டு இருந்து. இல்லை, இவங்க ரிலீஸ்லாம் படலை, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக யாருக்கோ ஒரு ஆளுக்கு இன்ஜுரி ஆகிருக்கு போல், அதனால தான் இவங்க ரிட்டர்ன் பண்ணாமல் இருந்திருக்காங்க. இவங்க எப்போ சாம்பியன்ஷிப் தோற்றாங்க அப்போலேருந்து இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லைவ் ஈவெண்ட், ஒரு ப்ரொமோஷனுக்காக போயிருக்காங்க, WWE ப்ரொமோஷனுக்காக. அதில் தான் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுது ஸ்ட்ரீட் ப்ராஃபிட் இன்னும் பார்த்தீங்கன்னா WWE தான் இருக்காங்க. மேபி கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் பண்ணலாம். ஆனால் ஒரு நல்ல டீமுங்க, நல்ல டீமு, நல்லா காமிச்சிட்டு இருந்தாங்க, அப்புறம் சுத்தமாக மொக்கையாக வச்சுருந்தாங்க, திரும்பி ஓரளவுக்கு காமிச்சாங்க, அப்புறம் திரும்பி பார்த்தீங்கன்னா லூஸில் விட்டாங்க. இப்போ இவங்கள வச்சு என்ன தான் பண்ண போகிறாங்கன்னே தெரியல. ஆல்ரெடி இருக்கிற டேக் டீமே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து இந்த மோட்டார் சிட்டி மிஷின் கன்னு, அப்புறம் NXTலேருந்து ஃப்ரேசனு, இந்த இவங்களாம் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து சும்மாவே பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. தாறுமாறாக இருந்தவங்களாம் சும்மா இப்போது WWE ஸ்மாக் டவுன் சும்மா தான் இருக்காங்க. அதுக்கு தான் டிராஃப்ட் நடத்தியிருக்கணும். டிராஃப்ட் நடத்தியிருந்தால் சில பேர் ராவுக்கு போயிருப்பாங்க, அந்த சாம்பியன்ஷிப்புக்காக போராடி இருப்பாங்க, சில பேர் இது ஸ்மாக் டவுனுக்கு வந்திருப்பாங்க. மாறி மாறி போயின்னா புது புது ஸ்டோரி லைன் வந்திருக்கும், கொஞ்சம் பக்காவாக நடந்துன்னு இருந்திருக்கும். ஆனால் இவனுங்க அதை பண்ணலை. அதை பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சில சூப்பர் ஸ்டார்ஸை மட்டும் இப்படி இதுக்கும் லேசாக மாற்றின்னு இருக்கானுங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னே தெரில இவனுங்க பண்ணுறதுலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஓபா ஃபெமி பார்த்தீங்கன்னா இப்போ NXTலேருந்து மூவ் ஆகிட்டார். இப்போ ஸ்மாக் டவுனாக மண்டே நைட் ராவா அப்படின்ற மாதிரி சில குழப்பங்கள் வந்துட்டுருக்கு. இப்போதைக்கு நமக்கு கிடைச்ச ரூமர் படி பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவுக்கு தான் டெபிட் கொடுப்பாருன்ற மாதிரி ரூமர் வந்திருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா மண்டே நைட் ராவில் தான் கொஞ்சம் ஜெய்ஜாண்டிக்கான ரெஸ்ட்லாம் இருக்காங்க, அவங்க கூட ஃபியூடு போகலாம். எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் பிரேக்கர் இருக்கார், பிராண்ட் பிரேக்கர் ஆல்ரெடி ஸ்டோரி லைனில் இருக்கார். பீஸ்டின் கார்னர் பிராக் லெஸ்னர் இருக்கார். பிராக் லெஸ்னருக்கும் இவருக்கு பார்த்தீங்கன்னா வெஸ்ட்மீனியாவில் ஒரு மேட்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வேணான்னு நினைக்கிறேன். பிராக் லெஸ்னருக்கு வேறு ஏதாவது சாம்பியன்ஷிப் பார்க்கமோ இல்லை வேறு ஏதாவது பெரிய மேட்ச் கொடுத்தா நல்லாயிருக்கும். அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவார் இன்னும் கொஞ்சம் காலத்தில். அதனால் பார்த்தீங்கன்னா திரும்பி சின்ன சூப்பர் ஸ்டாரை வாழ்த்து விடுங்க, வேறு ஏதாவது வச்சு வாழ்த்து விடுங்க, வேறு ஏதாவது பேப்பரிவில். இந்த பெரிய பேப்பரிவில் வேணான்னு நினைக்கிறேன். இந்த வெஸ்ட்மீனியா இந்த பெரிய இதெல்லாம் வேணாம், அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுங்க பிராக்குக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் ரிலேட்டிவ் பற்றி தான். சிஎம் பங்க் பார்த்தீங்கன்னா ரிட்டையர் ஆக போகிறேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஏன்னா இப்போ கிட்டத்தட்ட எப்போனா இன்னும் ஒரு 3 வருஷம், என்னால் பார்த்தீங்கன்னா இப்போது 47 வயசு ஆகுது எனக்கு, நானும் 50 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸ்டில் சண்டை போடுவேன், அதுக்கப்புறம் என்னால் அது என் பாடி தாங்காதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சில பேர் சண்டை போகிறாங்க 70-60 வயசு வரைக்கும், ஆனால் என் பாடி அவ்வளோ தூரம் தாங்காது, நான் 50 வயசுல ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவேன். மேபி 50
வயசுலேயும் போயிட்டு எனக்கு இதே சத்து இருந்தால் நான் இன்னும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக 1 இயர் இல்லை 2 இயர் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அண்ட் காய்ஸ் கிட்டத்தட்ட 2029 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிஎம் பங்க் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளீனாக பார்த்தீங்கன்னா ரிட்டையர்மெண்ட் ஆகிடுவாருன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சிஎம் பங்க் கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாரு தான் டபிள்யூடபிள்யூக்கு முன்னாடியே ரிட்டர்ன் பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா ஒரு 10 வருஷமாக இல்லை ஏடபிள்யூ இருந்தார், யூஎஃப்சியில் போய் முட்டி மோதினார். அங்கே போகிறதுக்கு பதிலாக ஏடபிள்யூ போயிட்டோன்னே டேரெக்டாக டபிள்யூடபிள்யூக்கு வந்திருந்தா இன்னும் ஒரு 5-6 வருஷம் சண்டை போட்டிருக்கலாம், முன்னாடியே வந்திருந்தா. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 5-6 வருஷம் தான் மொத்தமாகவே சண்டை போட முடியும். ஆல்ரெடி 2 வருஷம் ஆயிடுச்சா, இன்னும் ஒரு 3 வருஷம் தான். அது இல்லாமல் இன்னும் ஒரு 4-5 வருஷம் சண்டை போட்டிருப்பார், முன்னாடியே ரிட்டர்ன் பண்ணியிருந்தால் தான். அவ்வளோதான், இதுக்கப்புறம் பேசி ஒன்றும் வரப்போகிறது இல்லை. அண்ட் கைஸ் சிஎம் பங்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 3 or 4 வருஷம் தான் இருப்பார். அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட்டு ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெரிய கதைக்கு வருவோம். இந்த ஃபேட்டல் 4க்கு கிட்டத்தட்ட 4 பேர் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் ஆகிருக்காங்க. போஸ்டரை பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குது. ரேண்டி ஆர்டன் மேலே, கீழே ட்ரிக் வில்லியம், சைடில் இந்தாண்ட டேமியன் பிரிஸ்ட், செமிசேனை போட்டு பார்த்திங்கன்னா ஒரு முன்னாடி மெயின் கார்டே இதான். இந்த மேட்ச் தான் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுது. இந்த மேட்ச் இதில் பார்த்திங்கன்னா சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியல. சிஎம் பங்கு சாம்பியன்ஷிப் டிஃபன் ஆனால் தான் அது பார்த்திங்கன்னா மண்டே நைட் ராவில் டிஃபெண்டிங் ஆக போகுது போல். இந்த சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டில் எந்த சாம்பியன்ஷிப் டிஃபெண்டிங் ஆகுது பெரிய இந்த வேர்ல்டு சாம்பியன் ட்ரூத்தையும் பார்த்திங்கன்னா அது ராயல் ரம்பிள் தான் டிஃபெண்ட் ஆகும். அதுக்கு முன்னெடுப்பாக தான் பார்த்திங்கன்னா இந்த மேட்ச் நடக்க போகுது. இந்த ஃபேட்டல் 4 தான் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகுது. இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க பார்த்திங்கன்னா ராயல் ரம்பிளில் பார்த்திங்கன்னா இவரு கூட மோதலாம். நம்மளுடைய ட்ரூ மேக்கன்டையர் அந்த யூனிவர்சல், அதாவது வேர்ல்டு யூனிவர்சல் டைட்டில், அது பேர் மாதிரி தான் அன்டிஸ்பியூட்டட் டைட்டில் பேசுகிறோம். ட்ரிக் வில்லியம் வாய்ப்பு இல்லை, ஓரம் கட்டிடுங்க. அதை விட்டால் ட்ரிக் வில்லியம் தவிர்த்து மீதி இருக்க 3 சூப்பர் ஸ்டார் இருக்காங்க. 3 சூப்பர் ஸ்டார்லேயும் அதிகமான வாய்ப்பு இருக்கிறது ரேண்டிக்கும் செமிசேனுக்கும் தான். அப்புறம் டேமியன் பிரிஸ்ட்டுக்கும் அவ்வளோ பார்த்தீங்கன்னா இல்லை, அவரையும் தூக்கி ஓரம் கட்டிடுங்க. ஒன்று ரேண்டி ஆர்டன் இல்லை செமிசேனுக்கு என்ன இது இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய ஹோம் டவுனில் நடக்க போகுது சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டு. சவுதி அரேபியாவில் ஒரு பெரிய ஃபேன் பேஸ் வச்சுருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது செமிசேனான்னு பார்க்க தோணுது. இல்லை அந்த பழைய ரைவல்ரியை கொண்டு வருவாங்களா, ரேண்டி ஆர்டன் ட்ரூ மேக்கன்டையரான்ற மாதிரி பார்க்க தோணுது. இதில் எது நடந்தால் நல்லா இருக்குன்றத உங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள். என்னை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா செமிசேன் பக்கம் போவாங்களோன்ற மாதிரி யோசிக்க தோணுது. இன்னும் ஃபுல் டீட்டெயிலாக அப்டேட் கிடைக்கல, வந்தால் சொல்கிறேன். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேர்த்தில் யாரோ ஒருத்தவங்க தான் வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ரூ மேக்கன்டையரே போயிட்டு செமிசேனை சேலஞ்சு பண்ணியிருக்காரு. நீ வந்தால் உனக்கு திருப்பி அந்த பழைய இதுதான்ற மாதிரி சொல்லிடுவார். பழைய இதுனா என்ன ப்ரோ கதைன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி 11 டைம் தோற்றுருக்காரு செமிசேன். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் கேப் போட்டு இது வரைக்கும் ட்ரூ மேக்கன்டையரை வின் பண்ணதே இல்லை செமிசேன். அந்த ஸ்ட்ரீக்கை முறியடிப்பாரான்றது தான் பார்க்கலாம். அவ்வளோதாங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணி தொட்டு நெக்ஸ்ட் தலைமைச்சுனா பை கைஸ்.